திருநிறை வைகறை நண்பர்களுக்கு அற்புதங்கள் விளைவிக்கும் அதிகாலை வணக்கம். 17ஆம் நாள் பயிற்சிகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் சோமசுந்தரம். இன்றைய வகுப்புகளை நமது பிரார்த்தனைகளுடன் தொடங்கலாம். பிரார்த்தனைகளுக்கு தயாராகி கொள்ளுங்கள். பிரார்த்தனைகளை தொடங்கும் முன்பு ஒரு டம்ளரில் தண்ணீரை உங்கள் முன்பு வைத்து கொள்ளுங்கள். தளர்வாக முதுகு நேராக இருக்கும்படி அமர்ந்து கொள்ளுங்கள். உள்ளங்கைக்குள் உங்களுடைய மாயாஜால கல்லை வைத்து கொள்ளுங்கள். கைகளில் குபேர முத்திரை வைத்து கொள்ளுங்கள். கண்களை மூடி அமர்ந்து கொண்டு பிரார்த்தனைகளை தொடங்குங்கள். முதலில் சங்கல்பம், அதைத் தொடர்ந்து பணத்திற்கான ஹோபோனோபோனோ, பிறகு உங்கள் தனிப்பட்ட விருப்பத்திற்கான ஹோபோனோபோனோ. அதன் பிறகு நீருக்கு நன்றி கூறலாம். நீருக்கு நன்றி கூறிய பிறகு டம்ளரில் உள்ள தண்ணீரை உணர்ந்து குடியுங்கள். இப்பொழுது பிரார்த்தனைகளை தொடங்கலாம். சங்கல்பம். என் வாழ்வில் பணம் தாராளமாக புழங்கிக் கொண்டிருக்கிறது. எனக்கு பிரபஞ்சத்தின் அளவில்லா ஆசீர்வாதம் எப்பொழுதும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு நாளுக்கு நாள் செல்வம் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் செல்வத்திலும் ஞானத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தினமும் பொருளாதார ரீதியாக வேகமாக முன்னேறி வருகிறேன். முடிவில்லா பேரழிவு எனது அனைத்து நிதி பரிவர்த்தனைகளையும் கண்காணிக்கிறது மற்றும் நிர்வகிக்கிறது. மற்றும் நான் எதை செய்தாலும் அதை செழிக்கும்படி செய்கிறது. பிரபஞ்சமே அனைத்துக்கும் ஆதாரம். அங்கிருந்து செல்வம் என்னிடம் தாராளமாக ஏராளமாக கிடைக்கிறது. நான் எப்பொழுதும் எனது உண்மையான மதிப்பை உணர்ந்திருக்கிறேன். நான் எனது திறமைகளை இலவசமாக மற்றவர்களின் நலனுக்காக கொடுக்கிறேன். நான் அற்புதமாக தெய்வீகமாக ஈடு செய்யப்பட்டு இருக்கிறேன். நன்றி. எனது ஆசீர்வாதத்தின் ஆதாரம் பிரபஞ்சம். எனது தேவைகள் அனைத்தும் ஒவ்வொரு தருணத்திலும் சரியாகவும் நிறைவாகவும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. மன்னிப்பு. பிரபஞ்சத்தின் படைப்பினிடம் நான் மனதார கேட்கும் மன்னிப்பு இதுதான். நானோ எனது குடும்பமோ எனது உறவினர்களோ முன்னோர்களோ தங்களையோ தங்கள் குடும்பத்தினரையோ உறவினர்களையோ முன்னோர்களையோ எண்ணங்களாலோ அல்லது வார்த்தைகளாலோ அல்லது செயல்களாலோ எப்பொழுதாவது காயப்படுத்தி இருந்தால் அதற்காக நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன். இந்த மன்னிப்பு என்ற தீயில் இதுநாள் வரை தடையாக இருந்த எதிர்மறை அதிர்வுகள் சுத்திகரிக்கப்படட்டும். எதிர்மறை ஆற்றல்கள், தேவையற்ற தடைகள் எரிக்கப்பட்டும். சுத்திகரிக்கப்பட்ட நேர்மறை அதிர்வுகளை நான் இப்பொழுது நன்றாக உணர்கிறேன். நன்றி. சங்கல்பம். என் வாழ்வில் பணம் தாராளமாக புழங்கிக் கொண்டிருக்கிறது. எனக்கு பிரபஞ்சத்தின் அளவில்லா ஆசீர்வாதம் எப்பொழுதும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு நாளுக்கு நாள் செல்வம் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் செல்வத்திலும் ஞானத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தினமும் பொருளாதார ரீதியாக வேகமாக முன்னேறி வருகிறேன். முடிவில்லா பேரழிவு எனது அனைத்து நிதி பரிவர்த்தனைகளையும் கண்காணிக்கிறது மற்றும் நிர்வகிக்கிறது. மற்றும் நான் எதை செய்தாலும் அதை செழிக்கும்படி செய்கிறது. பிரபஞ்சமே அனைத்துக்கும் ஆதாரம். அங்கிருந்து செல்வம் என்னிடம் தாராளமாக ஏராளமாக கிடைக்கிறது. நான் எப்பொழுதும் எனது உண்மையான மதிப்பை உணர்ந்திருக்கிறேன். நான் எனது திறமைகளை இலவசமாக மற்றவர்களின் நலனுக்காக கொடுக்கிறேன். நான் அற்புதமாக தெய்வீகமாக ஈடு செய்யப்பட்டு இருக்கிறேன். நன்றி. எனது ஆசீர்வாதத்தின் ஆதாரம் பிரபஞ்சம். எனது தேவைகள் அனைத்தும் ஒவ்வொரு தருணத்திலும் சரியாகவும் நிறைவாகவும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. மன்னிப்பு. பிரபஞ்சத்தின் படைப்பினிடம் நான் மனதார கேட்கும் மன்னிப்பு இதுதான். நானோ எனது குடும்பமோ எனது உறவினர்களோ முன்னோர்களோ தங்களையோ தங்கள் குடும்பத்தினரையோ உறவினர்களையோ முன்னோர்களையோ எண்ணங்களாலோ அல்லது வார்த்தைகளாலோ
அல்லது செயல்களாலோ எப்பொழுதாவது காயப்படுத்தியிருந்தால் அதற்காக நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன். இந்த மன்னிப்பு என்ற தீயில் இதுநாள் வரை தடையாக இருந்த எதிர்மறை அதிர்வுகள் சுத்திகரிக்கப்படட்டும். எதிர்மறை ஆற்றல்கள், தேவையற்ற தடைகள் எரிக்கப்பட்டும். சுத்திகரிக்கப்பட்ட நேர்மறை அதிர்வுகளை நான் இப்பொழுது நன்றாக உணர்கிறேன். நன்றி. பணத்திற்கான ஹூபோனோபோனோ. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. உங்கள் தனிப்பட்ட விருப்பத்திற்கான ஹூபோனோபோனோ. மை டியர் என்ற வார்த்தைக்கு பிறகு உங்களுக்கு பிடித்த வார்த்தையை சொல்லுங்கள். My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me.
Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. நீருக்கு நன்றி. நீரின்றி அமையாது உலகு, நீரின்றி அமையாது உழவு, நீரின்றி அமையாது உணவு, நீரின்றி அமையாது உயிர். நீருக்கு நன்றி. நான் பிறப்பதற்கு முன்பும் பிறந்த பிறகும் எப்பொழுதும் என்னுடன் பயணிக்கும் நீருக்கு நன்றி. உண்பதற்கு நல்ல உணவுகளை உண்டாக்கி கொடுப்பதும் தானும் உணவாக இருப்பதுமான நீருக்கு நன்றி. தினமும் எனது உடல் தூய்மைக்கு மட்டுமல்லாமல் உள்ள தூய்மைக்கும் காரணமான நீருக்கு நன்றி. உமிழ்நீரில் ஆரம்பித்து உடலில் உருவாகும் அத்தனை சுரப்பிகளும் சரியான விகிதத்தில் சுரந்து சீரான உடல் இயக்கத்துக்கு காரணமான நீருக்கு நன்றி. எல்லா உயிர் அணுக்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் நீக்கமர நிறைந்திருக்கும் நீருக்கு நன்றி. எனது உடலில் இரத்தம், உயிர் அணுக்கள் இயக்கம், செரிமானம், பாதுகாப்பு, கழிவுகள் ஏற்றம் என அத்தனைக்கும் ஆதாரமாக இருந்து ஆரோக்கியத்திற்கு அடிப்படையான நீருக்கு நன்றி. உண்ணும் உணவு உள்ளே செல்வதற்கும் சத்தாக மாறி உறிஞ்சப்படுவதற்கும் மூல காரணமான நீருக்கு நன்றி. நான் சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கு உதவும் நீருக்கு நன்றி. நான் வாழும் உலகில் உள்ள அத்தனை சிருஷ்டிக்கும் அடிநாதமாக விளங்கும் நீருக்கு நன்றி. உடல் வெப்பநிலையை சீராக வைப்பதற்கும் முக்கிய உறுப்புகளை பாதுகாப்பாக வைப்பதற்கும் உதவும் நீருக்கு நன்றி. எனக்கு பயன்படும் மற்ற உயிரினங்கள், தாவரங்கள்,
என அனைத்திற்கும் ஆதாரமாக விளங்கும். நீருக்கு நன்றி. எனது எண்ணங்களை பிரபஞ்சத்திற்கு எடுத்துச் சென்று வேண்டியவற்றை கொடுக்க வைக்கும். நீருக்கு நன்றி. நான் என்னை முழுமையாக நம்புகிறேன். நான் எனது கனவுகளை முழுமையாக நம்புகிறேன். எதையும் சாதிக்க முடியும் என்று எப்பொழுதும் நம்புகிறேன். எனது உடல் உறுதிக்கு மட்டுமல்லாமல் உள்ள உறுதிக்கும் காரணமான நீருக்கு நன்றி. எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்கள், நேர்மறையான உணர்வுகள், நேர்மறையான செயல்கள், நேர்மறையான விளைவுகள் மட்டுமே கவர்ந்திழுக்கும். நீருக்கு நன்றி. பணம் உட்பட அனைத்து செல்வங்களும் என்னை நோக்கி அபரிதமாக வந்து கொண்டிருக்க காரணமான நீருக்கு நன்றி. நீர் இல்லாமல் நான் இல்லை. நீர் இல்லாமல் எதுவும் இல்லை. நீருக்கு நன்றி. நீருக்கு நன்றி. நீருக்கு நன்றி. வணக்கம் நண்பர்களே. திரு வேணுகோபால் ஐயா அவர்களின் தொடக்க உரையுடன் இன்றைய பாடங்களை தொடங்குவோம். அன்பின் நண்பர்களுக்கு அற்புதங்கள் விளைவிக்கும் அதிகாலை வணக்கம். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி வீராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்றவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துகனே. இறைவனின் சொரூபமாகிய நம் அனைவருக்குள்ளும் இறைவனின் இயல்புகள் கண்டிப்பாக இருந்தே ஆக வேண்டும். எனவேதான் இறைவனுடைய சொரூபமாக சத் சித் ஆனந்தம், சச்சியானந்த ஸ்வரூபம் என்று சொல்வார்கள். ஆனந்தம் என்பது உயர்நிலை, மகிழ்ச்சி என்பது அதனுடைய தாழ்ந்த நிலை. இதனாலேயே எல்லா உயிர்களும் மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை நாடி ஓடிக்கொண்டே இருக்கின்றன. ஆனந்தத்தை நாடுவது என்பது எல்லா உயிர்களுக்கும் பிறவியிலேயே வழங்கப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் உண்மையில் என்ன நடக்கிறது? நாம் ஏதோ ஒரு சில விஷயங்களால், பொருட்களால், நிகழ்ச்சிகளால் சிறிது சந்தோஷத்தை அடைகிறோம். பின்பு மீண்டும் மனம் கீழான நிலைக்கு சென்று விடுகிறது. துன்பத்தில் உழல்கிறோம். எப்பொழுதுமே நாம் சந்தோஷமாக இருக்க முயற்சி செய்தாலும் இருக்க முடிவதில்லை. ஆனால் இறை சொரூபம் என்பது ஆனந்தமே வடிவமாக, ஆனந்த பூர்த்தியாகி எங்கும் நிறைந்த பரம்பொருளே என்று தாய்மானவர் கூறுகிறார். அப்படிப்பட்ட சந்தோஷத்தை நாம் அடைவதற்கு தடையாக இருப்பது நம்மிடம் உள்ள எதிர்மறை எண்ணங்களே. இந்த எதிர்மறை எண்ணங்களை நம்மிடமிருந்து நீக்குவதற்காக உள்ள ஒரு பயிற்சியே போனோ என்ற இந்த தியான முறை. இதை செய்வதின் மூலமாக நமது உடலில் பலவிதமான மாற்றங்களையும்
காண இயலும். முதலில் நாம் சந்தோஷமாக இருக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், டோஸ் என்று சொல்லப்படுகின்ற டோபமைன், ஆக்சிடோசின், செரட்டானின், என்டார்ஃபின் போன்ற ஹாப்பி ஹார்மோன்ஸ், சந்தோஷத்திற்குரிய ஹார்மோன்கள் நம் உடலில் சுரக்கின்றன. இவை நம்மிடம் உள்ள எதிர்மறையான விஷயங்களை நீக்கிவிடுவதால் நம்முடைய மனமும் உடலும் நல்ல விஷயங்களுக்கு தயாராகிறது. இந்த மொத்த பிரபஞ்சமுமே ஆற்றல் வடிவம் என்று அறிவியல் கூறுகிறது. ஒத்தது ஒத்ததை ஈர்க்கும். இப்பொழுது நம்மிடம் நல்ல அதிர்வுகள் உள்ள நிலையில் நம்மை சுற்றிலும் நல்ல அதிர்வுகளே ஏற்பட ஆரம்பிக்கின்றன. இதை நீங்களும் இந்த 15 நாள் பயிற்சியில் பார்த்திருப்பீர்கள். இப்பொழுது உங்களை சுற்றி ஒரு மாய வட்டம் இருந்து கொண்டு உங்களை பாதுகாத்து வருகிறது என்பதை உணர்வீர்கள். இதற்கு காரணம் உங்களிடம் ஏற்பட்டுள்ள நல்ல அதிர்வுகளே. நல்ல அதிர்வுகளை உண்டாக்கக்கூடிய இந்த ஹோபோனோபோனோ தியானத்தை இன்றைக்கும் நாம் தொடர்வோம். நிமிர்ந்து அமர்ந்து கொள்ளுங்கள். உடல் தளர்வாக இருக்கட்டும். கண்கள் மூடி இருக்கட்டும், மேல் நோக்கி பார்த்தபடி. கைகளில் இடது கையில் சின் முத்ரா அல்லது குபேர முத்திரை வைத்திருக்கவும். வலது கையை வழக்கம் போல இருதய பாகத்தில் வைத்துக் கொள்கிறீர்கள். ஆழ்ந்த சுவாசம். நல்ல 3 முறை மூச்சை இழுத்து விடுறீங்க. நிதானமான சுவாசம், சீரான சுவாசம். என் அன்பான மனமே, ஆனந்த வடிவாகிய உன்னை நான் கீழ்நிலைக்கு இழுத்துச் சென்று விட்டேன். என்னை மன்னிப்பாயாக. நான் இதற்காக மிகவும் வருந்துகிறேன். மீண்டும் என்னை மேலான நிலைக்கு நீ எடுத்துச் செல்வாய் என்று நம்புகிறேன். அதற்காக நான் உன்னிடம் நன்றி உணர்வுடன் இருக்கிறேன். நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன். என்னுடைய அன்பான மனமே, ஆனந்தத்தின் ஊற்றாகிய உன்னை அந்த ஊற்று கண்களையெல்லாம் அடைத்தமைக்காக நான் மிகவும் வருந்துகிறேன். அதற்காக என்னை மன்னிப்பாயாக. நான் உன்னிடம் மிகவும் வருந்தி மன்னிப்பு கேட்கிறேன். நீ என்னை மீட்பாய் என்று எனக்கு தெரியும். ஆகவே நான் உன்னிடம் நன்றியுடன் இருக்கிறேன். நான் உன்னை மிகவும் விரும்புகிறேன், மிகவும் நேசிக்கிறேன். என்னுடைய அன்பான மனமே, ஆனந்தமே வடிவாகிய உன்னை எதிர்மறை நிலைக்கு இட்டுச் சென்றமைக்காக நான் மிகவும் வருந்துகிறேன். எனவே என்னை மன்னிப்பாயாக. உனக்கு மிகவும் நன்றி. நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன். என்னுடைய அன்பான மனமே, நான் மிகவும் வருந்துகிறேன். என்னை மன்னிப்பாயாக.
நன்றி, நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன். என்னுடைய அன்பான மனமே, இந்த தவறுகளுக்கு காரணமான என்னை மன்னிப்பாயாக. நான் மிகவும் வருந்துகிறேன். அறியாமையால் நான் செய்த தவறுகளை மன்னிப்பாயாக. நன்றி. என்னுடைய அன்பான மனமே, நீயே என்னை ஆனந்தத்தில் வழிநடத்துவாயாக. மகிழ்ச்சி என்பது என்னுடைய இலக்காக இருக்கும் பொழுது அதற்கு குறைவான எதையும் நீ எனக்கு வழங்கப் போவதில்லை. எனவே நீ என்னை மன்னிப்பாயாக. நான் உனக்கு மிகவும் நன்றியுடன் இருக்கிறேன். ஆனந்த வடிவாகிய மனமே, நீயின்றி நான் இல்லை, நானின்றி நீ இல்லை. நீயே நான், நானே நீ. நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம் நண்பர்களே. இன்றைய நமது நன்றி உணர்வு பாடத்தில் பணத்திற்காக நன்றி உணர்வை தெரிவிப்பது எப்படி என்று கற்றுக்கொள்ளலாம். வாருங்கள் பாடத்திற்குள் செல்லலாம். திருநிறை வைகறை அன்பர்களுக்கு அதிகாலை வணக்கம். நான் கீதா பேசுகிறேன். இன்றைக்கி மாயாஜால காசோலையை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாயாஜாலமான உலகத்தில் எதுவுமே தற்செயலாவோ ஆக்சிடெண்ட்டாவோ நடக்கிறது இல்லை. எல்லாமே நம்மளோட எண்ணத்தினால தான் நடக்குது. யாரோ ஒருத்தவங்க நினச்சிருப்பாங்க, அதனால நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. ஒரு நெகட்டிவான சிச்சுவேஷனை இருக்கும்போது ஒரு நன்றியுணர்வை நம்ம செலுத்துறது மூலமாக அந்த சிச்சுவேஷன் ஃபுல்லாக எலிமினேட் ஆகிட்டு புதுசாக ஒரு சிச்சுவேஷன் க்ரியேட் ஆகும். எக்ஸாம்பிள் எப்படின்னா, பணம் நம்மகிட்ட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதை டக்குன்னு ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம இருக்கிற பணத்துக்காக நன்றியுணர்வாக இருக்கும்போது அந்த அதிகப்படியான அபரிவிதமான பணம் நம்மகிட்ட வர்றதுக்கு ஈர்ப்பு விதி மூலமாக வழிவகை செய்ய முடியும். அதுக்கு ஒரே வழி நன்றி உணர்வு மட்டும்தான். இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடியது அப்படின்னா அது கிராட்டிடியூட் மட்டும்தான். அந்த மாதிரி நம்ம கிராட்டிடியூட் பண்ணும்போது பாசிட்டிவ் தாட்ஸ் மட்டும் நம்ம மனசில் வர்றது இல்லைங்க, செல்ஃப் கான்ஃபிடென்ட் வருது. அது மூலமாக நம்ம ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்க முடியுது. லா ஆஃப் அட்ராக்ஷன் என்ன சொல்லுது? லைக் அட்ராக்ட்ஸ் லைக். ஒத்தவை ஒத்தவற்றை ஈர்க்கும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த விஷயங்களை நம்மகிட்ட ஈர்த்துட்டு கொடுக்கும். நம்ம இது நாள் வரைக்கும் நம்மகிட்ட இருக்கிற பொருள்களுக்கு, நபர்களுக்கு நம்ம நன்றி உணர்வை தெரிவிச்சிருந்துருக்கோம். அந்த மாதிரி தெரிவிச்சிருந்ததுனால நம்மளோட மைண்டில் ஃபுல்லாகவும் பாசிட்டிவ் தாட் மட்டும்தான் நிரம்பி இருக்கு. இந்த மாதிரி சமயத்தில் நம்மளுக்கு வேணுங்கிறத பணத்தை நம்ம பிரபஞ்சத்திட்டிருந்து கேட்கும்போது அது சீக்கிரமாக நம்மகிட்ட அடையிறதுக்கு உரிய நல்ல வழி இதுதான். அதுக்கு நம்ம ஒரு ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, மாயாஜால காசோலை. அதில் நம்மளுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அதை எழுதி, நம்ம பேர் எழுதி, டேட்டு எழுதி, அதை நம்ம எந்த பொருளுக்காக இவ்வளோ அமௌண்ட்டு வேணும் அப்படிங்கிறத நம்ம கற்பனை பண்ணிவிட்டு அதை கிடைச்ச மாதிரியும் அதுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுட்டு அதை ஒரு நாளைக்கு 2 or 3 டைம்ஸ் வேறு சிச்சுவேஷனில் அந்த காசோலையை எடுத்து நம்ம அந்த பொருளுக்காக நன்றி சொல்கிறது மூலமாக அந்த அமௌண்ட்டு நம்மளுக்கு சீக்கிரமாக சேரும். அமௌண்ட்டு இல்லை அப்படின்னாலும் அந்த பொருள் சேர்றதுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். அது எப்படி இப்படின்னா,
இப்போ ஒரு பொருள் வாங்குறதுக்கு நம்ம கடைக்கு போகிறோம், அங்கே அந்த பொருள் வச்சுருக்குறாங்க, ஆனால் ரொம்ப டிஸ்கவுண்ட் போட்டிருக்குறாங்க. அப்போ டிஸ்கவுண்ட் போடும்போது நம்ம வந்து அந்த இடத்துல பணத்தை சேவ் பண்ணுறோம். இல்லை நம்மளுக்கு வேணுங்கிற பொருளை நம்மளோட ஃப்ரெண்டு வந்து நமக்கு கிஃப்டாக கொடுக்கலாம். ஸோ அந்த இடத்துலையும் நம்மளோட பணம் வந்து சேவ் ஆகுது. சிலர் நம்ம ஃப்ரெண்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்கிட்ட இந்த பொருள் இருக்குது, நீ இதுக்காக பணம் நீ வாங்க வேண்டாம், என்கிட்டயே இருக்குது, நீ அதை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சில நேரம் அந்த பொருளை நம்மளுக்கு கொடுக்கலாம். அதனாலையும் நம்மளுக்கு வந்து பணம் சேவ் ஆகும். இந்த மாதிரி பணம் எப்பெல்லாம் சேவ் ஆகுதோ அந்த சமயத்துலேயும் நம்ம ஒரு நன்றி உணர்வை செலுத்துறது மூலமாக அந்த பணம் அபரிவிதமாக நம்மளுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு நம்ம வழிவகுத்துட்ருக்குறோம். எந்த ஒரு வேலையை செய்யும் போதும் நம்ம நன்றியுணர்வோட இன்வால்மெண்ட்டோட செய்யும்போது அந்த வேலையை சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு உரிய உதவியும் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்டும், அதாவது அது சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்டும் மற்றவங்க மூலமாக நம்மளுக்கு கிடைக்கலாம். அதனால நம்ம எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அதை ஒரு இன்வால்மெண்ட்டோட ஒரு சந்தோஷமாக செய்யும்போது, அதோடு சேர்ந்து ஒரு நன்றியுணர்வையும் சேர்க்கும்போது நம்மளுக்கு அபரிவிதமான நம்பிக்கையும் அபரிவிதமான பணமும் நமக்கு வந்து சேரும். எப்பயும் போல் காலையில் 10 நபர்களுக்கு நன்றியுணர்வை என்ன காரணத்துக்காக சொல்கிறோம் அப்படிங்கிறத சொல்லிடுங்க. இரவு தூங்குறதுக்கு முன்னாடி மாயாஜால கல்லை கையில் எடுத்து குபேர முத்திரையை வச்சுட்டு அன்னைக்கு நடந்த பெஸ்ட்டான ஒரு விஷயத்துக்கு நன்றி சொல்கிறோம். நம்மளோட எய்மை கற்பனை பண்ணி அது நடந்ததாகவும் அதுக்கு நிறைய பேர் கங்க்ராச்சுலேட் பண்ணுறதாகவும் நினச்சி அதுக்கு நன்றி உணர்வை தெரிவிக்கிறோம். மறுநாள் அற்புதமான காலை மலர வேண்டும் அப்படின்னு நினச்சி அதுக்கு நன்றி உணர்வை தெரிவிச்சுட்டு தூங்க போகலாம். நன்றி நன்றி நன்றி. வணக்கம் நண்பர்களே. நாம் ஆரோக்கியத்திற்காக செய்யும் ஒவ்வொரு செலவும் நம்மை மேம்படுத்துவதற்காகவே. இன்று நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்திற்காக செய்த 10 செலவுகளை பற்றி எழுதி அதற்கு நன்றி உணர்வை தெரிவிக்கலாம். உதாரணமாக வாக்கிங் ஷூ, யோகா மேட், சைக்கிள், உடற்பயிற்சி உபகரணங்கள், இதை போன்றது. இப்பொழுது உங்களது குறிப்பேட்டில் நன்றி உணர்வை எழுத தொடங்குங்கள். இதற்காக உங்களுக்கு 10 நிமிடங்கள் வழங்கப்படுகின்றன. நீங்கள் எழுதிய பிறகு அடுத்த பாடத்திற்குள் செல்லலாம்.
வணக்கம் நண்பர்களே. இன்றைய ஈர்ப்பு விதி பாடத்தில் நாம் விரும்பும் வாகனத்திற்கான காட்சிப்படுத்துதலை பற்றி தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள் பாடத்திற்குள் செல்லலாம். வணக்கம் உறவுகளே, நான் முத்துலட்சுமி சரவணகுமார். நேற்று நாம் த பவர் ஆஃப் விசுவலைசேஷன் பற்றி பார்த்தோம். இன்று அதை பிராக்டிஸாக செய்ய போகிறோம். ஒரு செயலை நாம் செய்வதற்கு முன்பு மென்டலி அந்த செயலை பெற்றுவிட்டது போன்று விசுவலைஸ் செய்ய வேண்டும் என்று நேற்று பார்த்தோம். இது ஒரு ஆகச்சிறந்த மகத்துவம் கொண்ட பயிற்சி. இந்த பயிற்சி உங்களுக்கு மிகச்சிறந்த கான்ஃபிடென்ட் மற்றும் கரேஜை தரும் என்பது உறுதி. உதாரணத்திற்கு 2 விளையாட்டு வீரர்கள் இருக்கிறார்கள். அதில் ஒருவர் தினமும் 1 மணி நேரம் தீவிர பயிற்சி மேற்கொள்கிறார். மற்றொருவர் அரை மணி நேரம் பயிற்சியும் அரை மணி நேரம் தனது வெற்றியை விசுவலைஸும் செய்வாரெனில், விசுவலைஸ் செய்த அந்த விளையாட்டு வீரருக்கு 1 மணி நேரம் பயிற்சி மேற்கொண்டவரை விட பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். அப்படி என்றால் இது எந்த அளவிற்கு சிறந்த விஷயம் என்று பாருங்கள். நம்முடைய எதிர்காலத்தை நிச்சயமாக இதை வைத்து சிறப்பாக மாற்றிக்கொள்ள முடியும் உறவுகளே. சரி, பயிற்சியை ஆரம்பிப்போமா? உங்களது தற்போதைய தேவை ஒரு சிவப்பு நிற கார்தான் என்று வைத்துக்கொண்டு இந்த பயிற்சியை இப்போது நாம் இணைந்து ஆரம்பிக்கலாம். இப்பொழுது நீங்கள் வசதியாகவும் ரிலாக்ஸாகவும் தளர்வாகவும் அமர்ந்து கொள்ளுங்கள். உங்களது கண்களை மெல்ல மூடிக்கொள்ளுங்கள். நான் சொல்லும்போது திறந்தால் போதும். நான் சொல்லும்போது திறந்தால் போதும். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். ஒரு ஆழமான மூச்சை மெதுவாக இழுத்து விடுங்கள். ரிலாக்ஸாக நான் சொல்வதை நிஜமாக நடப்பதாக ஃபீல் பண்ணி காட்சிப்படுத்துங்கள். இப்பொழுது நீங்கள் நீண்ட நாட்களாக வாங்க வேண்டும் என்று நினைத்த உங்களது கனவு காரான சிவப்பு நிற காரை ஷோரூமில் பார்க்கிறீர்கள். அது அந்த ஷோரூமின் லைட் வெளிச்சத்தில் பளபளப்பாகவும் கண்களை ஈர்க்கும் விதமாகவும் உள்ளது. அந்த ஷோரூமில் உங்களுக்கு வலதுபுறமாக வரிசையாக 5-6 கார்கள் நிறுத்தப்பட்டுள்ளது. அதில் முதல் காராக நீங்கள் வாங்க போகும் கார் நிற்கிறது. இப்பொழுது மெதுவாக கண்களை திறந்து பிக்சரை பாருங்கள். இப்பொழுது மீண்டும் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இப்பொழுது நீங்கள் அந்த காருக்கு உண்டான பணம் செலுத்திவிட்டீர்கள். டெலிவரிக்கு தயாராக ரிப்பன் கட்டி உங்களது கார் நிற்கிறது. அதை சுற்றி ஷோரூமிற்கு வந்த சிலர் ஆச்சரியமாக பார்த்து கொண்டும் பேசிக்கொண்டும் உள்ளனர். உங்களது காரின் கலருக்கு தகுந்தவாறே அந்த ஷோரூமில் சிவப்பு நிறத்தில் பலூன்கள் அழகாக தொங்கவிடப்பட்டுள்ளன. டெலிவரிக்கு தயாராக ரிப்பன் கட்டி உங்களது கார் நிற்கிறது. அதை சுற்றி ஷோரூமிற்கு வந்த
சிலர் ஆச்சரியமாக பார்த்து கொண்டும் பேசிக்கொண்டும் உள்ளனர். உங்களது காரின் கலருக்கு தகுந்தவாறே அந்த ஷோரூமில் சிவப்பு நிறத்தில் பலூன்கள் அழகாக தொங்கவிடப்பட்டுள்ளன. இப்பொழுது நீங்கள் உங்கள் கண்களை திறந்து பிக்சரை பாருங்கள். இப்பொழுது கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இப்பொழுது உங்களது கார் உங்களுக்கு டெலிவரி செய்யப்பட்டு விட்டது. அந்த காருக்குள் நீங்கள் அமர்ந்துள்ளீர்கள். அந்த புதிய காரின் ஸ்மெல்லை மெல்ல அனுபவித்து சுவாசிக்கிறீர்கள். புதிய காருக்கென ஒரு வாசம் இருக்கும் இல்லையா? அந்த வாசனையை இப்பொழுது ஃபீல் செய்யுங்கள். மெத்தென்ற அந்த காரின் சீட்டை இப்போது தடவி பார்க்கிறீர்கள். சந்தோஷமாக அந்த காரை ஸ்டார்ட் செய்து ஓட்ட ஆரம்பிக்கிறீர்கள். அந்த காரை ஒரு பாறைகள் நிறைந்த அழகான கடற்கரையோரம் மணலில் நிறுத்தி அழகு பார்க்கிறீர்கள். காரை ஒரு பாறைகள் நிறைந்த அழகான கடற்கரையோரம் மணலில் நிறுத்தி அழகு பார்க்கிறீர்கள். இப்பொழுது கண்களை மெதுவாக திறந்து பிக்சரை பாருங்கள். இப்பொழுது கண்களை மூடிக்கொள்ளுங்கள். அந்த காரை அப்படியே நிறுத்திவிட்டு காரை பற்றி பேசியவாறே நீங்களும் உங்கள் துணைவியும் குடும்பத்தாரும் கடற்கரையோரமாக மெல்ல நடக்க ஆரம்பிக்கிறீர்கள். நீங்களும் உங்கள் துணையும் கடற்கரையோரமாக மெல்ல நடக்க ஆரம்பிக்கிறீர்கள். கடற்கரை குளிர்காற்று உங்கள் மீது படுகிறது. அதை ஃபீல் செய்யுங்கள். உங்கள் இருவரின் கால்களையும் கடல் அலைகள் மெல்ல வருடுவது போல நனைக்கிறது. அந்த குளிர்ச்சியை ஃபீல் செய்யுங்கள். உங்கள் இருவரின் கால்களையும் கடல் அலைகள் மெல்ல வருடுவது போல நனைக்கிறது. அதன் குளிர்ச்சியை ஃபீல் செய்யுங்கள். இதமான அந்த நீரின் வருடலை உங்களது கால்களில் உணருங்கள். இப்பொழுது மெதுவாக கண்களை திறந்து பாருங்கள். நன்றி. விசுவலைஸ் மெடிடேஷன் நிறைவடைகிறது உறவுகளே. இப்போது நான் சொன்னதில் ஒரு 50% நீங்கள் காட்சி செய்திருப்பீர்கள். அதுவே ஆரம்பத்தில் போதுமானதுதான். ஆக இந்த மாதிரி தான் உங்களது மனதை ஒருமுகப்படுத்தி உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை அடைந்து விட்டதாக நீங்கள் ஃபீலோடு விசுவலைஸ் செய்ய வேண்டும். வெற்றி நமதே. நன்றி நன்றி. வணக்கம் நண்பர்களே. இனி நீங்கள் உங்களது இலக்குகளையும் நோக்கங்களையும் உங்களது குறிப்பேட்டில் எழுதத் தொடங்குங்கள். முதலில் உங்களது நீண்டகால இலக்குகளை எழுதுங்கள். பிறகு அவற்றை சிறு சிறு பகுதிகளாக பிரித்து எழுதுங்கள். உதாரணத்திற்கு 1 வருடம் கழித்து நீங்கள் ஒரு இலக்கை அடைய உறுதி எடுத்திருந்தால்
ஒவ்வொரு மாதத்திற்கும் அதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்று எழுதுங்கள். அந்த இலக்கிற்காக இன்று நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று எழுதுங்கள். எழுதிய பிறகு மாலையில் இன்று நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடித்தீர்களா என்று பாருங்கள். இந்த பழக்கம் உங்களை ஒவ்வொரு நாளும் உங்களின் இலக்கை நோக்கி நகர்த்தி செல்லும். இனி உங்களது இலக்குகளை எழுதத் தொடங்குங்கள் நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே. இன்றைய இயற்கை மருத்துவ பாடத்தில் நாம் கற்றுக்கொள்ள இருப்பது சரியான உணவுகள் மற்றும் தவிர்க்க வேண்டிய உணவுகள். வாருங்கள் நண்பர்களே, பாடத்திற்குள் செல்லலாம். திருநிறை வைகறை அன்பர்களுக்கு வணக்கம். இன்று உணவுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கிறோம். எந்த உணவுகளை எடுக்கலாம், எந்த உணவுகளை தவிர்க்க வேண்டும் என்னும் விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் அதிகமாகவே இருக்கிறது. ஆனால் பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லும் உணவு குறித்து விழிப்புணர்வுடன் அதை ஏன் தவிர்க்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வது இன்னும் அவசியமானது. அப்படி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய பொருள்தான் வெள்ளை சர்க்கரை. நாம் அதிகமாக வெள்ளை சர்க்கரையை பயன்படுத்துகிறோம். இதை அதிகம் எடுக்கக்கூடாது என்று அறிந்தாலும் அதற்கான காரணத்தையும் அறிவது அவசியம். வெள்ளை சர்க்கரை என்பது கரும்பிலிருந்து பெறக்கூடிய பழுப்பு நிறப் பொருளை ஸ்படிகம் போல் பளபளவென்று மாற்றித் தருகிற ஒன்று. இந்த நிலையை எட்டுவதற்கு பலவிதமான ப்ராசஸ் நடைபெறுகிறது. இந்த தயாரிப்புகளின் போது பயன்படுத்தும் ரசாயனங்கள், வேதி விளைவுகள் தான் சர்க்கரையின் பண்புகளை மோசமானதாக்குகிறது. சர்க்கரையில் சேர்க்கப்படும் சல்ஃபர் டை ஆக்சைடு, இதுதான் ப்ளீச் ஏஜென்ட்டாக சர்க்கரையில் சேர்க்கிறது. அதாவது பழுப்பு நிறத்தில் இருக்கும் சர்க்கரையை வெள்ளை நிறமாக மாற்றுவதில் இவை துணை புரிகிறது. இவை ஏன் பாதிப்பை உண்டாக்குகிறது என்பதை தெரிந்து கொள்வோம். பொதுவாக சுற்றுப்புற மாசுபாட்டில் நாம் அதிகம் பேசக்கூடியது டை ஆக்சைடு. இந்த சல்ஃபியூரிக் டை ஆக்சைடு மாசுபாட்டில் கலந்து சேரும் பொழுது அது அதிகமான சல்ஃபியூரிக் ஆசிடாக மாறுகிறது. அது அதிக விளைவுகளை உண்டாக்கும். உதாரணத்திற்கு தோலில் அதிக அரிப்பு உண்டாக்கலாம். இந்த வாயுவை சுவாசிக்கும் பொழுது மூளையில் இரத்த குழாய்களின் நாணங்கள் பாதிக்கலாம். அடுத்து கால்சியம் ஹைட்ராக்சைடு. இது சர்க்கரையை அழுக்கில்லாமல் பளிச்சென்று வைக்க உதவுகிறது. சர்க்கரையில் இருக்கும் அழுக்குகளை வெளியேற்ற இதை பயன்படுத்துகின்றார்கள். இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு உடலில் அதிக உஷ்ணத்தை உண்டாக்கும் மூலம் கண் பார்வை பிரச்சனை, சரும பிரச்சனை உண்டாக்க காரணமாகிறது. பாஸ்பியூரிக் ஆசிட் என்னும் பொருளும் சர்க்கரையின் இருக்கும் அழுக்கு வெளியேற்றி பளிச்சென்று வைக்க சேர்க்கப்படுகிறது. இவை சொத்தப்பற்களை உருவாக்கும் தன்மை கொண்டது. இது நுரையீரலில் சம்பந்தமான கோளாறுகளை உண்டாக்கவும் வாய்ப்புள்ளது. மந்தமான நிறத்தில் இருக்கும் சர்க்கரை தான் அதிக பாதிப்பில்லாதது. பலபல சர்க்கரை அதிக கெமிக்கல்களை உள்ளடக்கியது, பக்க விளைவுகளையும் உள்ளடக்கியது. உடல் பருமன், டைப் 2 டயபெட்டிக்ஸ், இதய சம்பந்தமான கோளாறுகள், இதில் சேர்க்கக்கூடிய வேதிப்பொருட்களால் மனச்சோர்வு, மூளை சோர்வு, ஆஸ்துமா, வீசிங், மூச்சுத்திணறல், அலர்ஜி பிரச்சனை,
போன்றவை உண்டாகலாம். இது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை பலவீனமாக்கிவிடும். இதை தொடர்ந்து எடுக்கும் பொழுது புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. வெள்ளை சர்க்கரைக்கு மாற்றாக கரும்பு சர்க்கரை, தேன், பனங்கற்கண்டு போன்றவற்றை பயன்படுத்தலாம். சோடா, குளிர்பானங்கள் போன்ற சர்க்கரை நிறைந்த பானங்களை முற்றிலும் தவிர்த்துவிட்டு அவற்றுக்கு பதிலாக அதிக அளவில் தண்ணீர் பருகுங்கள். காலையில் வெறும் வயிற்றில் 1 லிட்டர் தண்ணீரை பருகுவது வயிற்றில் உள்ள கழிவுகளை அகற்றிவிடும். மேலும் இரத்தத்தில் உள்ள கெட்ட கழிவுகள் வெளியேறவும் உதவும். ஆகவே வெள்ளை சர்க்கரையை குறைத்துக் கொள்ளுங்கள். ஆரோக்கியமாக இருங்கள். நன்றி, நன்றி, நன்றி. நண்பர்களுக்கு வணக்கம். திருமதி கீதா அவர்களின் வகுப்பில் மாயாஜால காசோலையை பற்றி பேசியிருந்தார்கள். ஒரு சில நண்பர்களுக்கு அதை பற்றி மேலும் சில விளக்கங்கள் தேவைப்படும் என்பதனால் உங்களுக்கான விரிவான விளக்கத்தை தர வருகிறார் நமது சரவணகுமார் கருப்பசாமி. மேலும் மாயாஜால காசோலையின் மாதிரிகளையும் இங்கே குழுவில் கொடுத்துள்ளோம். நீங்கள் இதை பதிவிறக்கம் செய்து அச்சுப்பதிவு நகலெடுத்து உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். நன்றி. அன்பின் உறவுகளுக்கு வணக்கம். நான் சரவணகுமார் கருப்புசாமி. மேஜிக் செக் எப்படி கிரியேட் பண்ணணும்னு நமது குழுவில் உள்ள சில உறவுகள் கேட்டுக்கொண்டதால் அது பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். மேஜிக் செக், அதாவது மாயாஜால காசோலை பற்றி விரிவாக திருமதி கீதா அவர்கள் பேசியிருக்கிறதுனால நான் உங்களுக்கு அதை எப்படி உருவாக்குறதுன்னு மட்டும் சொல்கிறேன். அதாவது திருமதி கீதா அவர்கள் ஏற்கனவே குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்காங்க. நம்ம குரூப்பில் அந்த செக்கோட இமேஜ், அதையே நீங்கள் பிரிண்ட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். வேணும்னா உங்களுக்கு மறுபடியும் அதை இப்போ ஷேர் பண்ணுறேன். இப்போது உங்களுக்கு பெரிய அளவில் பணம் வேணும்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அவ்வளோ அமௌண்ட்டை அந்த பிரிண்ட் எடுத்த செக்கில் குறித்து வச்சுக்கணும். பிரிண்ட்டு தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. முடியலங்கிறவங்க கையிலையும் செக் மாதிரி வரைஞ்சி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படி நீங்கள் உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை செக்கில் ஃபில் பண்ணும்போது அந்த அமௌண்ட் உங்கள் மனசு ஏற்றுக்கிற அளவுக்கு மட்டும்தான் இருக்கணும். ரொம்ப ரொம்ப பெரிய அமௌண்ட்டை ஃபில் பண்ணுறது அட்வைசபிள் இல்லை. சிலருக்கு 1 லட்சம் போதும்னு தோணும், சிலருக்கு 1 கோடி வேணும்னு தோணும். ஏன் உங்கள் மனசு ஏற்றுக்கிற அமௌண்ட்டை மட்டும் போட சொல்கிறோம்னா அப்போ தான் உங்கள் மனசு அதை நம்பும். நம்ம கனவுகளை முதல்ல நாம் நம்புகிற அளவுக்கு இருக்கணும் இல்லையா? அப்போ தான் ஈஸியாக உங்களால் பணத்தை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். இப்போ 1 லட்ச ரூபா போதும்னு நினைக்கிறவங்க திடீர்னு 1 கோடின்னு செக்கில் போட்டாங்கன்னு வைங்க, அது அவங்களுக்குள்ளேயே நிறைய கொஸ்டின் எழுப்பும் இல்லையா? அவங்களுக்குள்ளேயே நிறைய கேள்வி எழுப்பும். ஸோ இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற டவுட்டெல்லாம் கிரியேட் ஆகும். அதை தவிர்க்கிறதுக்காக உங்கள் மனசு எவ்வளோ அமௌண்ட்டை ஏற்றுக்குதோ அவ்வளோ அமௌண்ட்டை மட்டும் ஃபில் பண்ணுங்கள். அந்த பிரிண்டட் செக்கில் டேட்டுன்னு இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல என்ன போடணும்னா நீங்கள் வேணும்னு எவ்வளோ அமௌண்ட்டு நினச்சிங்களோ அந்த அமௌண்ட்டு எந்த தேதிக்குள்ள உங்கள் கைக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற டேட்டை அந்த இடத்துல போட்டுருங்க. சிலருக்கு தேதி கூட விருப்பம் இல்லாமல் இருக்கலாம், இல்லை தெரியலைங்கிறவங்கெல்லாம் அந்த டேட்டுங்கிற இடத்துல யூனிவர்ஸ் அல்லது தமிழில் பிரபஞ்சம் அப்படின்னு போட்டுருங்க. அதாவது நம்ம அந்த வேலையை அந்த பிரபஞ்சத்துக்கிட்டேயே கொடுத்துடலாம். அது நமக்கு எப்போ வேணுமோ அப்போ கொடுத்துரும். அதுக்கப்புறம் பே அப்படிங்கிற இடத்துல PAY பேன்னு இருக்கும். அந்த இடத்துல உங்கள் பேரை எழுதிக்கிங்க. அப்புறமா அமௌண்ட் எழுதுகிற பாக்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை எழுதிருங்க. உதாரணத்துக்கு நான் 10 கோடி எழுதியிருக்கேன். அது மாதிரி அதுக்கப்புறம் அதையே வேர்ட்ஸ்லையும் எழுதிருங்க. எழுத்தால் ஃபுல்லாக 10 crores ஒன்லி அப்படின்னு எழுதுவோம் இல்லையா, அந்த மாதிரி எழுதிருங்க. எப்போவும் நம்ம செக் எழுதுகிற மாதிரி தான். அதுக்கப்புறம் கீழே சைன் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல தி யூனிவர்ஸ் இல்லைன்னா பிரபஞ்சம்னு எழுதிருங்க. அதாவது உங்களுக்கு இந்த அமௌண்ட்டை உங்களுக்கு பரிசாக இந்த பிரபஞ்சம் ஈர்த்து கொடுக்குது அப்படிங்கிறது தான் கான்செப்ட். செக் ஃபில் பண்ணுறது அவ்வளோதாங்க.
இதை நீங்கள் டெய்லியும் வீட்டில் பார்க்குற மாதிரி இடத்துல ஒட்டி வச்சுக்கலாம். அது பிரிண்ட்டு போட்டு உங்களுக்கு பிடிச்ச நிறைய இடத்துல கூட ஒட்டிக்கலாம். நிறைய பிரிண்ட் எடுத்து அந்தந்த இடத்துல ஒட்டி வச்சிட்டிங்கன்னா எப்பவும் பார்க்குற மாதிரி உங்களுக்கு அது நல்லாயிருக்கும். எப்போல்லாம் அந்த செக்கை பார்க்குறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் ஹாப்பியாக முதல்ல இருக்கணும். இந்த 1 கோடி ஏற்கனவே என்கிட்ட இருக்குது, நிறையா பணம் வச்சுருக்கிற மாதிரி, கையில் வச்சுருக்கிற மாதிரி, அதை எப்படிலாம் செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் விஷுவல் பண்ணுற மாதிரி, நம்ம ஏற்கனவே நம்ம விஷுவலைஸும் எப்படி பண்ணுறதுன்னு, பணத்தை எப்படி ஈர்க்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி விஷுவல் பண்ணி பார்க்கணும். அதை நீங்கள் எப்போவெல்லாம் நீங்கள் அந்த செக்கை பார்க்குறீங்களோ அப்போல்லாம் நான் பணக்காரனாக இருக்கேன், என்கிட்ட பணம் நிறையா இருக்குது அப்படின்லாம் நீங்கள் விஷுவல் பண்ணி பார்க்கணும். அதுதான் அவருடைய கான்செப்ட். அந்த பணத்தை நம்ம ரியலாக எப்படி அனுபவிக்கிறோமோ அதையே கற்பனையை நினச்சி பார்க்கணும். அதை நன்றி உணர்வோடு செய்யணும். திருமதி கீதா அவர்கள் சொன்னது போல், எங்கிட்ட காசு கம்மியாக இருக்கேன்னு நம்ம ரொம்ப கவலைகளை, எண்ணங்களை இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம பாஸ் பண்ணிங்கன்னா அதை உங்களை இந்த பிரபஞ்சம் எப்போதுமே ஏழையாகத்தான் வச்சுருக்கும். அதாவது உங்கள் கவலைகளை, எண்ணங்களை பிரபஞ்சத்துக்கு நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா உங்களை இந்த பிரபஞ்சம் எப்போவுமே ஏழையாகத்தான் வச்சுருக்கும். அதுவே எங்கிட்ட பணம் நிறையா இருக்குது அப்படின்னு நினச்சிட்டே இருந்தீங்கன்னா அதுபடியே உங்களை அந்த பிரபஞ்சம் பணக்காரனை ஆக்கிடும். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே உங்கள்கிட்ட இருக்கிற கம்மியான காசு உங்களுக்கு கிடைச்சதுக்கும் நன்றி உணர்வோடு இருக்கணும். ஒருத்தர்கிட்ட நீங்கள் ஒரு ஹெல்ப் கேட்குறீங்க, அப்படி கேட்குற போது ஏற்கனவே அவர் பண்ணின சின்ன சின்ன ஹெல்ப்புக்கெல்லாம் நீங்கள் ஒரு தேங்க்ஸ் சொல்கிறீங்க இல்லையா, அது மாதிரி தான் உங்கள்கிட்ட நீங்கள் கம்மின்னு நினச்ச பணம் கூட இல்லாமல் எத்தனை பேர் இங்கே இருக்காங்க. அப்போது நம்ம அவங்கள விட நம்ம பெட்டராக தானே இருக்கோம். அப்போ அதுக்கு நாம் இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? அதாங்க நன்றி சொல்கிறது இருக்கிற சூட்சமாக இதுதாங்க. அப்படி நீங்கள் வேணுங்கிற பணத்தை அடைஞ்சிட்டதா உணரும்போது யூனிவர்ஸுக்கு கிளியராக புரிஞ்சுக்கிட்டு அந்த பணம் நமக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை உருவாக்கி தரும். இல்லைன்னா பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான ஐடியாவை நாமளே யோசிக்கிற மாதிரி பண்ணும். மொத்தத்தில் உங்களோட செக்கில் நீங்கள் குறிப்பிட்ட தொகை உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக சேரும். ட்ரை பண்ணுங்கள். யாரெல்லாம் இந்த ப்ராக்டிஸை பண்ணுறீங்கன்னு, அதாவது பண்ண போகிறீங்க, அதுக்கு என்ன ஸ்டெப் எடுத்தீங்க அப்படிங்கிறதெல்லாம் குரூப்பில் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் உறவுகளே. நன்றி நன்றி நன்றி. வணக்கம் நண்பர்களே. 1 நிமிட பயிற்சிகள். இந்த வரிசையில் ஒரே 1 நிமிடம் பயிற்சியின் மூலம் நம் உடலை, இருதயத்தை சீர்படுத்தி கொள்ள உதவும் பயிற்சிகளை கற்று வருகிறோம். இதோ உங்களுக்காக இன்றைய 1 நிமிட பயிற்சி. வணக்கம் நண்பர்களே. இத்துடன் இன்றைய வகுப்புகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். இந்த பயிற்சிகளுக்கு பிறகு நீங்கள் உங்களது வழக்கமான உடற்பயிற்சிகளை தொடரலாம். நன்றி நன்றி நன்றி.